வழங்கப்படுகிறது. லாரி மூலம் வழங்கப்படும் குடிநீர் என்பது இவர்கள் இரவு நேரங்களில் வருவதாலும் நேரங்கட்ட நேரம் வருவதாலும் இவர்கள் தண்ணீர் வந்து பிடிப்பது ஒரு 3 முறை கூட தண்ணீர் கிடைப்பதில்லை என்பது இன்னைக்கு இந்த நிலைமை. இன்னும் 10 ஆண்டு கழிச்சு உன் பிள்ளைக்கு என்ன நிலைமைன்னு நீ யோசிக்க. இன்னைக்கு போத்தல வாங்கி குடிக்கிற, குடுவையில் வாங்கி குடிக்கிற. 10 ஆண்டு கழிச்சு உன் பிள்ளைக்கு குடிக்க தண்ணி இருக்குமா? இப்பவே குறைஞ்சு இல்லைன்றான். இல்லைன்னா இன்னும் யாரையாவது கடிச்சு ரத்தம் தான் குடிக்கணும். அந்த நிலையில விட்டு போறியா? விட்டு போறியா? 3ஆம் உலகப் போர்ல கவிப்பேரரசு வைரம் சொல்கிறார், ஆதியில் மனிதன் காடுகளில் நம்ம வேட்டையாடி சாப்பிட்டோம். விலங்குகள் கிடைக்காத நேரங்கள்ல இறந்து போன மனித உடலை சுட்டு சாப்பிட்டோம். புரியுதா? சுட்டு சாப்பிட்டோம். அப்போ யாருக்கு அதிக பங்குன்னு பந்தயம், ஓட்ட பந்தயம். ஓட்டத்துல முதலில் வந்தவனுக்கு பிணத்தில் பெரும்பங்கு கிடைத்தது என்று எழுதியிருப்பார். அன்னைக்கு வழியே இல்லாம நரமாமிசம் திண்டோம். அந்த நிலை இப்போது வராது என்று சொல்வதற்கு இல்லைன்னு முடிக்கிறப்ப நான் சொல்றது புரியுதா? புரியுதா? நான் உன் ஓட்ட கட்டு நின்னா இதையும் பேசுறேன். நான் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தானே, ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒரு தங்க தான் சொல்லிட்டு போக முடியாதா? சொல்ல முடியாதா? யாரா என்ன கேட்க போறியாடா? யாராவது என் தம்பி தங்கச்சி வந்துச்சு, நீ எப்படி ஹெலிகாப்டர் கொடுப்பேன், நீ எப்படி ஒரு தங்கம் கேட்கிறியா? கேட்பியா? கேட்டு இருந்தீங்கன்னா நாடு மாறி இருக்குமாடா. இப்படி நாடு மாறி போகாதே. நீ எப்படா 20 லட்சம் கொடுப்ப, எப்படா 6 சிலிண்டர் கொடுப்ப, எப்படா இதெல்லாம் கொடுப்ப அப்படி நீங்க கேட்கலையே. நான் 1 கிலோ தங்கம் தரேன். ஒவ்வொரு அம்மாவுக்கும் தங்கச்சிக்கு அக்காவுக்கும் ஒவ்வொரு கிலோ. ஒவ்வொருத்தரும் ஒரு ஹெலிகாப்டர்ல மொட்டை மாடி உங்க வீட்டு வாசல ஹெலிகாப்டர் நிறுத்துறதுக்கு இடம் கட்டினா. எப்படி சிரிக்கிறேன்னு சிரிக்கிறேன், தர மாட்டேன்னு. எப்படி தருவாங்க? எப்படி தருவாங்க? இவங்க எல்லாம் எப்படி தராங்களோ அப்படிதான் நானும் தருவேன். ஐயோ 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 சக்கர்மம். அவர் பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இன்னும் 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் தங்கள் பகுதியில் குடிநீர் விநியோகம் சீராக. இந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் நம்மள அங்க நிக்கிறது யாருன்னு நினைக்கிற? எங்க ஆத்தா, என் தங்கச்சி, எங்க அம்மா, எங்க அப்பன். நீ அடுத்த வீட்டுக்குறை, தன் வீட்டுக்குறை எரியாத வரை எவனும் நம்மள தண்ணி எடுத்துட்டு வரதில்லை. அடுத்த வீடு தானே எரியுது, நீ படுக்கிற, விழுகிறது ஓ சாம்பலா தான் இருக்கும். அப்ப அடுத்த வீட்டுக்குறை எரியும் போதே நீ எச்சரிச்சுக்கணும். இப்ப வீதியில ஆத்தாலும் அக்காவை நிக்கும் போதே நீ எந்திரிச்சுக்கணும். ஏன் அந்த நிலை உனக்கு வராதுன்னு நீ நம்பிக்கிட்டு இருக்க? அதுதான் ஏமாற்று, அதுதான் பைத்தியக்காரத்தனம். வாரத்துக்கு ஒரு முறை மட்டுமே தண்ணீர் விடப்படுவதாகவும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியருக்கு பலமுறை புகார் மனு அளித்தும் இதனிடையே சமரச பேச்சுவார்த்தை நடத்த வந்த காவல்துறையினரிடையே பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து கீழச்சாவடி மக்கள் மறியலை கைவிட்டனர். இப்ப ஆலியார் பவானி குடிநீர் திட்டம், நமக்கு என்ன குடிநீர் திட்டம் இல்ல. குலீஸ்வரன், வேட்டைக்காரன் குடிநீர் திட்டம், ஆலியார் 295 கிராமங்கள் குடிநீர், திருப்பூர் நகராட்சி மாநகராட்சி குடிநீர் திட்டம் 250, குறிஞ்சி குடியமுத்து குடிநீர் திட்டம், கவுண்டமலை வடவெளி குடிநீர் திட்டம். குடிநீர் திட்டம் இருக்கு, நீர் இல்ல. இங்க ஆவின் பால் விற்கிறான், இல்ல. பால்வளத்துறைக்கு அமைச்சர் இருக்காரு, பால் இருக்கு, வளம் இல்ல. கால்நடைத்துறைக்கு அமைச்சர் இருக்காரு, கால்நடை இல்ல. அது மாதிரி குடிநீர் திட்டம் இருக்கு, நீர் இல்ல. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுன்னு நினைக்கிறேன். உனக்கு எனக்கு பாடம் நடத்தின பேராசிரியர் கூட இப்படி நடத்தல. நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.